21 நாட்களாக நடைபெற்ற ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. 21 நாட்களாக நடைபெற்ற ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை ஆணையருடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீண்டும் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இருக்கார். ஸ்ரீ சந்தோஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆம்னி பேருந்து விவகாரத்தில் இன்று முதல் அந்த பிரச்சனை தீர்வுக்கு எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் தமிழகத்தில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தற்போது சங்கத்தின் சார்பில் அறிவிப்பு ஒன்றினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி கேரளாவிற்கு செல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழகத்தினுடைய ஆம்னி பேருந்துகள், ஒரு 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த 2-3 தினங்களிலேயே அண்டை மாநிலங்களுக்கு தமிழகத்தில் இருந்து இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளினுடைய சேவை என்பது நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு என்பதும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக போக்குவரத்து துறை மற்றும் அமைச்சரிடம் இந்த பேச்சுவார்த்தை என்பது எடுத்துச் செல்லப்பட்டது. தமிழகத்தில் விதிக்கப்படக்கூடிய அந்த சாலை வரி என்பது விதிப்பின் காரணமாக தான் அண்டை மாநிலங்கள் நமக்கான அந்த வரி என்பது விதிக்கப்படுவதாகவும் இதனால் இந்த ஆம்னி பேருந்து சேவையில், போக்குவரத்து சேவையில் அந்த போராட்டம் என்பது நீடித்திருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 17 தினங்களாக ஆம்னி பேருந்து சேவை என்பது தமிழகத்தில் இருந்து எந்த ஒரு சேவையுமே இயக்கப்படவில்லை. குறிப்பாக அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கும் இயக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் நாளொன்றுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வரையிலுமே தங்களுக்கான அந்த ஒரு இழப்பீடு ஏற்படுவதாகவும், பொருளாதாரம் பாதிப்படைந்திருப்பதாகவும், தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு இழப்பதாகவும் தொடர்ச்சியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்திடமிருந்து தமிழக அரசு போக்குவரத்து துறையிடம் கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனைக்கு முடிவு எட்டப்படாத நிலையில் கூடிய விரைவில் அண்டை மாநிலங்களிடம் போக்குவரத்து துறையிடம் பேசி இதற்கான முடிவு எட்டப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி அளித்ததன் அடிப்படையில் தங்களுடைய போராட்டத்தினை வாபஸ் பெறுவதாக தற்போது அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கேரளாவிற்கு சென்ற அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் 70 லட்சத்திற்கும் மேல் அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபராத தொகையை மீண்டும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்திடமே கட்டி அதனை திரும்ப பெறுவதற்கான முயற்சியும் அடுத்த கட்டமாக எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவதால் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் செய்து கொள்வதாக தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்து விளக்கம் என்பதையும் கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் இருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இன்று மாலை முதல் இந்த இயக்கம் என்பது தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் பயணிகள் இதற்கான முன்பதிவை துவங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு என்பதையும் கொடுத்திருக்கின்றனர். கூடிய விரைவில் இவர்களுக்கான அந்த பிரச்சனை என்பது சாலை வரி விலக்கு என்பது அண்டை மாநிலங்களில் போக்குவரத்து துறையிடம் பேசப்பட்டு தமிழக போக்குவரத்து துறை ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.